شما إسرائيل أدوناي إلهي أدوناي أحد أدوناي إلهيم இயேசுவே உம்மை மறக்கும்போது பாவம் என்னை நெருக்குதே. எதிலும் உம்மை நினைக்கும்போது சிலுவை அன்பு நிறைக்குதே. உம்மை மறவா உணர்வின் உள்ளம் நாளும் எனக்கு தாருமே. உறுதியாயும் உறவில் வளர இறுதி வரையும் உதவுமே. இறுதி வரையும் உதவுமே. போதும் அன்பே நீர் போதும். உமது உறவில் நிறைவு வேண்டும். உம்மில் என்றும் நிலைக்கும் வரம் தாரும். போதும் அன்பே நீர் போதும். உமது உறவில் நிறைவு வேண்டும். உம்மில் என்றும் நிலைக்கும் வரம் தாரும். நம்ம ஏற்கனவே ரியல் லவ், உண்மையான அன்பை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ பின்னாடி நமக்கு நல்ல மெசேஜ், நல்ல செய்தியை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். திண்டுக்கல்ல இருந்து அருமையான பாஸ்டையான மத்தியில் வந்திருக்காங்க, அவங்க வருவாங்க. ஸோ 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிங்க. 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ஏகோபித்து அப்படியே எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இன்னும் நல்லா சத்தமா, இன்னும் கொஞ்சம் நல்லா சத்தமா, நல்லா உயிரோட்டமா படிக்கணும். ஓகே, திரும்ப வாசிங்க. தேவன் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவும் அப்படி இல்லை, என்னன்னு போட்டிருக்கு? தேவன் அன்பாகவே இருக்கிறார். கடவுளை விட்டு பிரிக்க முடியாத ஒரே தன்மை எது சொல்லுங்க? எது? அவருடைய அன்பு. அன்பு, அவருடைய அன்பை பிரிக்கவே முடியாது அவரை விட்டு. ஓகே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்குள்ளாக இருந்த பிரிக்க முடியாத மற்ற எல்லா தன்மைகள் எல்லாத்தையுமே உள்ளடக்கி அப்படியே மேலோங்கி நின்ற ஒரு சுபாவம் எது தெரியுங்களா? அன்பு. நீங்க யோவான் 17ஆம் அதிகாரத்துல 24 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் 17:23 இருந்தே படிங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால். என்ன போட்டிருக்கு? உலக தோற்றத்துக்கு, சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்பாக என்ன இருந்துச்சு ஆண்டவர்கிட்ட? பிதா குமாரனுக்கு எதை காமிச்சாராம்? வாய் திறந்து சொல்லுங்க, எதை காமிச்சாராம்? அன்பை காமிச்சாராம். அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னாடியே மற்ற எல்லா தன்மைகளையும் உள்ளடக்கி
கடவுள்கிட்ட மேலோங்கி நின்ற ஒரு முக்கியமான கேரக்டர், பிரிக்க முடியாத அவருடைய ஒரு முக்கியமான குணாதிசயமாக, அவருடைய ஒரு முக்கியமான ஒரு தன்மையாக இருந்தது என்னது? வாயை திறந்து சொல்லுங்க, என்னது? அன்பு. பட் இன்னைக்கு சபை என்ன பண்ணிருச்சுன்னா, நீ அன்பை பத்தி மக்களுக்கு ரொம்ப சொன்னேன்னா அவங்களுக்கு பாவம் செய்ய துணிகரம் வந்துரும். ஓகே, பாவம் செய்யறதுக்கு என்ன வந்துரும்? துணிகரம் வந்துரும். சோ ஆண்டவர் இவ்வளவு அன்புள்ளவரா, ஓ அப்ப நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் போல அப்படின்னு அவன் துணிகரமா பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவான். அதனால அப்பப்ப நீ கடவுளை வச்சு ஜனங்களை என்ன செய்யணும்? கொஞ்சம் பூச்சாண்டி வேலை காட்டணும். கடவுளை வச்சு நீ மக்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் அப்பப்போ பயமுறுத்தணும். அவருக்கு ஒரு அடிக்கிற முகம் இருக்கு அப்படிங்கறத நீ சொல்லணும். இல்லனா நீ இந்த அன்பை பத்தி சொன்னேனா அவங்க ஓவரா பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. என்னமோ நீ இந்த அடிக்கிற முகத்தை காமிச்சதுனால பாவம் எல்லாம் குறைஞ்சு இப்ப சபையே அப்படி பயங்கர பரிசுத்தமாயிட்ட மாதிரியும், பயங்கரமான சாத்தானுடைய தந்திரம். பக்கத்துல பலார்னு விட்டுறாதீங்க, சொல்லுங்க கடவுளை வச்சு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடவுளை வச்சு யாருக்கும் பூச்சாண்டி வேலை காட்டாதீங்க. பிள்ளைகளுக்கே கடவுளை வச்சு பிள்ளைங்களை என்ன செய்யக்கூடாது? மிரட்டக்கூடாது. ஓகே, சோ தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்கள நானும் ஆராதிக்கிற நம்ம இவ்வளவு தூரம் பாடனமே, இந்த கடவுள் யாருங்க? அவருக்கு உலக தோட்டத்துக்கு முன்னாடியே இருந்த ஒரு முக்கியமான தன்மை என்ன? லவ், அன்பு. சரி, இப்ப இன்னைக்கு நம்ம என்ன உங்களுக்கு நான் அந்த தியானத்துல சொல்ல போறேன்னா, அன்பில் பரிசுத்தம். சொல்லுங்க, நான் சொல்லுங்க, அன்பில் பரிசுத்தம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கும் போது, எபேசியர் 1:4 நமக்கு முன்பாக படிங்கம்மா. தமக்கு முன்பாக, தமக்கு, இந்த நமக்கு தமக்கு கரெக்டா படிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருக்கும்படிக்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. சரி, இத மெசேஜ் வெர்ஷன்ல எடுத்து வச்சுக்கோங்கம்மா. மெசேஜ் வெர்ஷன்லையும் படிக்கணும், பேஷன் டிரான்ஸ்லேஷன்லையும் நம்ம படிக்க போறோம். சரி, இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். பரிசுத்தம் அப்படின்னா என்ன? நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள், சபைக்கு நம்ம வர்றோம். நம்ம இங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க வேற சில சபைகளுக்கெல்லாம் போய் அங்கேயும் சத்தியங்களை கேட்டு இப்ப நம்ம இங்க வந்திருக்கோம். இங்கேயும் நம்ம நிறைய சத்தியங்களை நம்ம கேட்கிறோம். பரிசுத்தம் அப்படின்னா என்ன? ஒரே வார்த்தையில சொல்லுங்க, பரிசுத்தம்னா என்னங்க? இல்ல, பரிசுத்தம்னா என்ன? தூய்மையா இருக்கிறது. நீங்க பரிசுத்தத்துடைய அந்த பரிசுத்தத்தை அதனுடைய இன்னொரு தூய வார்த்தையை சொல்றீங்க. நானும் கேட்கிறேன், விளக்கம். பரிசுத்தம்னா என்ன? ஓகே, பிரித்தெடுக்கப்படுறது, வித்தியாசமானது. சுருக்கமா சொல்ல போனா, இப்ப பாவத்துக்கு எதிர்ப்பதமா இருக்கிறது எது? இல்ல, பரிசுத்தத்துக்கு எதிர்ப்பதமா இருக்கிறது. அப்ப பரிசுத்தமா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? வாங்க வழிக்கு, என்னது? பாவம் செய்யாம இருக்கிறது. சோ பாவம் செய்யாம இருந்தா நம்ம யாரா இருக்கோம்? பரிசுத்தமா இருக்கோம். ஓகே, கரெக்டா? ஓகே, பாவம் செய்யாம இருக்கிறது மீன்ஸ் விபச்சாரம் செய்யல, பொய் சொல்லல, களவு நம்ம எதுவும் செய்யல. இப்படியெல்லாம் நம்ம பாவங்கள் எதுவுமே செய்யாம இருந்தோம்னா நம்ம பரிசுத்தமா இருக்கோம்.
இந்த எபேசியர் 1:4 இங்க அழகா போட்டிருக்கு, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருக்கும்படியாக உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. சரி, ஒரு 5 மேட்டர் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி, இப்போ பரிசுத்தம் அப்படின்னா பாவம் செய்யாம இருக்கிறது. இப்ப நம்ம உறவெல்லாம் விட்டுருவோம். இப்ப ஜெனரலா கிறிஸ்தவங்க எல்லாருமே நினைக்கிற இந்த பாவத்தை இப்ப நம்ம மைண்ட்ல எடுத்துக்குவோம். ஓகே, பரிசுத்தம் அப்படின்னா பாவம் செய்யாம இருக்கிறது அப்படின்னா, ஏசாயா 6:3 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அந்த தூதர்கள் எல்லாம் பாடுறாங்க. நம்ம ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே யாராதான் இருக்காரு அப்படின்னா, அங்க பாவம் இருந்துச்சா? சொல்லுங்க, அங்கே பாவம் இருந்ததா? இல்ல. அப்ப பாவம் நம்ம எதிர்மறையா நினைக்கிற பாவத்துக்கு, பரிசுத்தத்துக்கு எதிர்ப்பதமா நினைக்கிற பாவமே அங்க இல்ல. பாவமே இல்லாம இருக்கும் போது அங்க பரிசுத்தத்தை பத்தி பேசுறாரே. சரி, ஆதியாகமம் 2:1 படிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1-2 சீக்கிரமா வாசிங்க. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அடுத்த வசனம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அப்ப 7ஆம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார்னா இன்னொரு பக்கத்துல பாவம் இருக்குன்னு அர்த்தமா? இப்ப மனுஷன் பாவம் செய்யவே இல்லை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல தான் பாவம் செய்யறான். ஆனா இங்க அவன் பாவம் செய்யாம இருக்கும் போதே எந்த வார்த்தை வந்துருச்சு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தத்துக்கு எதிர்மறை. சொல்லுங்க, பாவம் இல்ல, வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. ஓகே, பரிசுத்தத்துக்கு எதிர்ப்பு என்ன கிடையாது? எது இல்ல? பாவம் இல்ல, பாவம் கிடையாது, வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. சரி, ஒரு 5 விஷயத்தை நான் உங்களுக்கு வேகமா சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போறோம். ஒரு 5 மேட்டர் இந்த அன்பில் பரிசுத்தம் என்கிற இந்த தலைப்புல ஒரு 5 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, நம்பர் 1, பரிசுத்தம் என்பதன் உண்மையான விளக்கம். பரிசுத்தம்னா என்ன? நம்முடைய உண்மையான விளக்கம் என்ன? அதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 2வது, நம்முடைய அடையாளம், அவர் ஐடென்டிட்டி. நம்முடைய அடையாளம் என்ன? இன்னைக்கு பரிசுத்தமா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் நம்ம சொல்றோம் பாருங்க. இந்த பரிசுத்தமா இருக்கணுங்கிற இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும்னா நம்முடைய அடையாளம் என்னன்னு நமக்கு தெரியணும். நம்முடைய அடையாளம் எது, நம்முடைய அடையாளம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். 3வது, பரிசுத்தத்துக்கு எதிர்மறையாயிருப்பது. பரிசுத்தத்துக்கு எதிர்மறையா இருக்கிறது என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியும். 4வது மேட்டர், பரிசுத்தத்தோடு இணைக்க, இப்படி எழுதிக்கோங்க, புது உடன்படிக்கையில் பரிசுத்தத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற காரியம். இன்னைக்கு நியூ கவர்னன்ட்ல நம்ம இருக்கோம். இந்த பரிசுத்தத்தோட இணைக்கப்பட்டிருக்கிறது எது, பரிசுத்தத்தோட கனெக்ட் ஆகியிருக்கிறது எது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். கடைசியா, திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகுதல் என்பதன் விளக்கம். திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகுதல் என்பதன் விளக்கம்.
இந்த 5 விஷயத்தை நம்ம வந்து படிக்க போறோம். சின்ன பசங்க யாரெல்லாம் வந்துட்டாங்க? சிப்போரா, மோனி, ஓகே, அப்புறம் சாலமோன், கிருத்திக், கிஷோதலன்னு வரலையா? ஓகே, ஓகே, கெவின் இல்லையா பாஸ்? சரி, ஓகே. கீழே போயிருக்கிற போவாஸ் யாராவது மேல வர சொல்லுங்க. அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும், அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதற் பேரானீரும் தந்தை நோக்கமனாதி என்றோ. உருவாக்கிய நீர் முதற் பேரானீரும் தந்தை நோக்கமனாதி என்றோ. உருவாக்கிய நீர் முதற் பேரானீரும் தந்தை நோக்கமனாதி என்றோ. முதல் குறிப்பு என்ன சொன்னேன்? பரிசுத்தம். எல்லாரும் சொல்லுங்க. முதல் குறிப்பு என்ன சொன்னேன்? யாராவது ஒருத்தர் சொல்லட்டும், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. ஏன் உங்களை சொல்ல வைக்கிறதுனா, அப்பதான் உங்க மனசுல ஏதோ ஒரு மெசேஜை கேட்டோம். அடுத்து பாஸ்டர் வருவார், அவர் பிரசங்கம் பண்ணும்போது அவர் எதை சொல்றாரு எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். நீங்க எந்த அளவுக்கு உங்க நீங்க சொல்றது உங்க காதுக்கு கேட்கணும், பக்கத்துல உள்ளவங்க காதுக்கும் கேட்கணும். அப்படி நீங்க சொன்னாதான் கேட்கிற விஷயம் உங்க மனசுல பதியும். கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை எப்படி வச்சிருக்காருன்னா, நம்ம ஒரு மேட்டரை திரும்ப 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 சொல்லதான் நம்ம மனசுல என்ன செய்யும் சொல்லுங்க? நம்ம ஆத்துமாவுல என்ன செய்யும்? நம்ம ஆத்துமாவுல ஆழமா பதியும், ரெஜிஸ்டர் ஆகும். புரியுதா? நம்ம மனசுல ஆழமா பதியும். இப்ப பாருங்களேன், நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம். எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது டி மேஜர் கூட எங்கேயோ நம்ம போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கோரஸ் சத்தம் கேக்குதுன்னு வைங்களேன். நாங்க திரும்ப 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 ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு நல்லா பழகி இருக்கிறதுனால, திரும்ப 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 கேட்டதுனால, டி மேஜர் கூட இப்படி ஒரு கோரஸ கேட்டா உடனே யாருமே சொல்லாம எனக்கு தெரியும், என்னவளே அடி என்னவளே இந்த பாட்டு தான் அங்க ஓடுது. அது எங்கேயோ ஓடும். இது ஏங்க ஆத்துமாவுல அழிக்க முடியாத அளவுக்கு இது ஏன் பதிஞ்சது? ஏன் பதிஞ்சது? திரும்ப திரும்ப கேட்டதுனால. பாஸ்டர் சினிமா பாட்டு பாடுகிறார், திரும்ப திரும்ப கேட்டதுனால இது மனசுல பதிஞ்சிருக்கு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அது உள்ளதான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அது திரும்ப திரும்ப கேட்டது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை மட்டும் எவ்வளவோ செய்திகளை கேட்கிறோம். ஆனா ஏன் அது நம்ம மனசுல பதியல? நிறைய செய்திகள் ஏன் மனசுல பதிய மாட்டேங்குதுன்னா, இங்க கேட்கறதோட சரி, இங்க வாயை திறந்து சொல்ல சொன்னாலும் ஏன் சொல்லிதான் ஆகணுமா? நாங்க தான் எழுதுறோம்ல. சோ அதனால நம்ம அதை திரும்ப திரும்ப கேட்காததுனால, திரும்ப திரும்ப நம்ம அதை சொல்லி பார்க்காததுனால நம்ம மனசுல அது பதியல. சோ திரும்ப திரும்ப கேளுங்க. திரும்ப திரும்ப நான் சொல்லும் போது நீங்க வாயை திறந்து எல்லாரும் சொல்லணும். ஓகே,
சரி, என்ன சொன்னோம் இப்போ? பரிசுத்தம் என்பதன் விளக்கம், உண்மையான விளக்கம். ஹீப்ரூல இந்த பரிசுத்தம் என்பதற்கு நமக்கு தெரியும் காடோஷ், QODOSH, காடோஷ் அப்படிங்கிறதான வார்த்தை போடப்பட்டிருக்கு. இதுக்கான எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா கூஃப், டாலேத், வாவ், ஷின். கூஃப் 19வது லெட்டர், டாலேத் 4வது லெட்டர், வாவ் 6வது லெட்டர், 21வது லெட்டர் ஷின். காடோஷ். இந்த காடோஷ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க சொன்ன மாதிரியே அதுக்கு என்ன அர்த்தம்னா வித்தியாசமான, தனித்துவமான, அசாதாரணமான. 3 அர்த்தம். என்னது? வித்தியாசமான, தனித்துவமான, அசாதாரணமான. ஸ்பெஷல், யூனிக், அன்காமன் இங்கிலீஷ்ல. ஓகே, அதான் பரிசுத்தம். இப்போ இங்க பரிசுத்தம் அப்படின்னு சொல்லும்போது இப்ப கவனிங்க, இப்ப நம்ம விபச்சாரம் செய்யாம இருக்கிறது, பொய் சொல்லாம இருக்கிறது, நாங்க கொலை பண்ணல, நாங்க திருடல அப்படின்னு நீங்க இததான் நீங்க பரிசுத்தம். நான் சொல்றாங்க, என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணதே இல்லைங்க, என் கணவருக்கு நான் துரோகம் பண்ணவே இல்லைங்க, நாங்கெல்லாம் பரிசுத்தமா இருக்கோங்க, நாங்க எந்த தப்புமே செய்யலைங்க அப்படின்னு நம்ம சொல்வோம்னா, ஆண்டவரை அறியாதவங்களும் இதே மாதிரி இல்லையா? பொய் சொல்லாதவங்க இல்லையா? இருக்காங்க. இந்த உலகத்துல பொய் சொல்லாதவர்கள் இருக்கிறார்கள், திருடாதவங்க இருக்காங்க, லஞ்சம் வாங்காதவங்க இருக்காங்க, மனைவிக்கு துரோகம் பண்ணாம ஒரு மனைவியோட வாழ்றவங்க இருக்காங்க, ஒரு கணவரோட வாழ்றவங்க இருக்காங்க. அப்படி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்ப இங்க சொல்லப்பட்ட இந்த தனித்துவமான, அசாதாரணமான அல்லது வித்தியாசமான அப்படின்னா நம்ம சொல்றோமே, இது என்ன, எதை பத்தி சொல்லி இருக்கு? நான் சொல்றது அப்படியே எழுதிக்கோங்க. பரிசுத்தம்னா என்னங்கிறது, இதுவரைக்கும் இந்த பரிசுத்தத்தை பத்தி நீங்க என்ன விளக்கம் கேட்டிருந்தாலும், இப்ப நான் சொல்ற இந்த விளக்கத்தை நம்ம மனசுல பதிய வச்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையே தலைகீழா மாறிடும். பரிசுத்தத்துக்கான விளக்கம் என்ன? இந்த காடோஷ் 3 அர்த்தம் சொன்னேன். என்னது? வித்தியாசமான, தனித்துவமான, அசாதாரணமான. அப்படின்னா இது என்ன? இது கவனிங்க, உலக தோற்றத்துக்கு முன்பாக, இந்த வார்த்தை எழுதிக்கோங்க, உலக தோற்றத்துக்கு முன்பாக பிதா ஆவியானவரின் பிரசன்னத்தில் குமாரன் மேல் வைத்த வித்தியாசமான, தனித்துவமான, அசாதாரணமான அன்பே பரிசுத்தமாகும். ஓகே, பரிசுத்தத்துடைய விளக்கம் என்ன? உலக தோற்றத்துக்கு முன்பாக. சொல்லுங்க, நான் சொல்ற விளக்கத்தை அப்படியே படிங்க, எல்லாருமே சேர்ந்து நீங்க எழுதுனதை படிங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாக பிதா ஆவியானவரின் பிரசன்னத்தில் குமாரன் மேல் வைத்த வித்தியாசமான, தனித்துவமான, அசாதாரணமான அன்பே பரிசுத்தம். இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து, ஜென்ஸ் பக்கம் சத்தமே வரல, எல்லாம் சேர்ந்து, சின்னவங்க பெரியவங்க, போவாஸ் எல்லாம் எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். எழுதுங்க, மேட்ரை எழுதணும். திடீர்னு யார வேணாலும், யார் பேரை வேணாலும் சொல்லி நான் கேட்பேன். ஸோ அதுக்காக நீங்க பயந்து எழுத வேண்டாம், நல்லா உணர்ந்து எழுதுங்க. ஓகே, இப்ப எல்லாருமா சேர்ந்து இன்னொரு முறை
ஓ சொல்லுப்பா, ஓ சொல்லு. சிப்பரா சொல்லுமா. ஓகே, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, கையை தட்டு. அதான் பரிசுத்தம். ஓகே, காடோஷ். என்ன தனித்துவம், என்ன அசாதாரணம், என்ன விசேஷம்? அன்பு தாங்க. இந்த அன்பை பத்தி தான் யோவான் 17:24 இயேசு ஜெபிக்கும் போது பிதாவை பார்த்து சொல்றாரு. ஓகே, யோவான் 17:24 வாசிங்க. பிதாவே, பிதாவே, உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால். அது என்ன அன்பு? எல்லாரும் மாதிரி இல்லப்பா, உலகத் தோற்றத்துக்கு முன்னாடியே நீங்க என் மேல வச்ச அன்பு. அது எந்த அன்பு அவர் குறிப்பிட்டு சொல்றாரு? இங்க நம்ம படிக்கிறோம் பாருங்க. வித்தியாசமான, தனித்துவமான, அசாதாரணமான அந்த அன்பு. ஓகே, அசாதாரணமான அந்த அன்பு. So brothers and sisters, பரிசுத்தம் அப்படின்னா விபச்சாரம் செய்யாம இருக்கிறது, பொய் சொல்லாம இருக்கிறது, களவெடுக்காம இருக்கிறது. நான் ஒரு ஈயர்வு கூட நான் துரோகம் பண்ணலைங்க அப்படின்லாம் நம்ம சொல்றது இல்ல. பரிசுத்தம் அப்படின்னா இதுதான் பரிசுத்தம். தனித்துவமான, விசேஷமான, வித்தியாசமான, அசாதாரணமான அன்பு. சோ பிதா குமாரன் மேல வச்ச அந்த அன்புல அவர் குமாரனை வந்து பிதா அடிக்கடி கட்டி பிடிக்கிறாரு, முத்தம் கொடுக்கிறாரு. 3 பேரும் சேர்ந்து ஜிகு ஜிகு பேம் பேம் நடனம் ஆடுறாங்க. நையா, இதுக்கெல்லாம் வசனம் இருக்கானா உங்களுக்கு தெரியும்? இருக்கா? நான் சொன்ன மேட்டருக்கெல்லாம் வசனம் இருக்கா? இருக்குதானே? இருக்கு. இல்லாத ஒண்ண நான் என்ன செய்யல, சொல்லல. நீதிமொழிகள் 8:30, சகரியா 3, செப்பனியா 3, வெரி குட் 17. நான் மாத்தி சொன்னாலும் நீங்க கரெக்டா சொல்றீங்க. நீதிமொழிகள் 8:3 படிங்க. 8:30. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து. நித்தம் அவர் மனமகிழ்ச்சியாய் இருந்து. எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். களி கூர்ந்தேன். சோ பிதா குமாரன் 2 பேரும் அடிக்கடி கட்டி பிடிக்கிறாங்க. பிதா குமாரன் 2 பேரும் அடிக்கடி முத்தம் கொடுக்குறாங்க. ஆவியானவரும் 3 பேருமே அடிக்கடி அவங்களுக்குள்ள சேர்ந்து அவங்க நல்லா ஆடி பாடுறாங்க. எங்க? முந்தினத்துல, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே. அந்த அன்பு வந்து அப்படியே நிரம்பி வழியுதுங்க. அதுல ஒரு குறை இல்லை. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17 நம்ம பைபிளை படிச்சு திருவிழுத்தில வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அப்படி இருக்கு இல்லையா? திருவிழியத்துல படிச்சா அது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. செப்பனியா 3:17, 3:17. சீக்கிரம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். மகிழ்ந்து ஆடி பாடுவார். அப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள என்ன இருந்திருக்கு?
ஆடி பாடுதல் இருந்திருக்கு. அவங்க 3 பேருமே சேர்ந்து அந்த அன்புல ஒருத்தரை பார்த்து ஒருத்தர், உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. அந்த மன்னிக்க வந்தங்கிறதுல நேசிக்க, என்னை நேசிக்க வந்த, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை நேசிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை நேசிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. இப்படி அவங்க ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடி இருக்காங்க உலகத்தோட்டத்துக்கு முன்னாடி. சோ கட்டிப்பிடித்தல் இருந்திருக்கு, முத்தம் கொடுத்தல் இருந்திருக்கு. அங்க அடுத்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆடி பாடி இருக்காங்க, ஒருத்தரை ஒருத்தர் ரசிச்சு ஒருத்தரை ஒருத்தர் புகழ்ந்து கொண்டாடி இருக்கிறார்கள். அவங்க சீரியஸாவே இல்லைங்க. உங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்குள்ள அப்படியே சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷப்பட்டு சிரிச்சிருக்காங்க. கடவுள் சிரிப்பாரா? கடவுள் தான் சிரிப்பார் அப்படின்னு அவங்க 3 பேருமே சிரிச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த உணர்வுகள் தாங்க நமக்குள்ளாக அது அப்படியே டவுன்லோட் ஆகி வந்திருக்கு. So brothers and sisters, இதெல்லாமே அன்பிலிருந்து வழிகிற காரியங்கள். சோ அவங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு குறைவே இல்லை. ஓகே, நம்பர் 2, ரெண்டாவது விஷயம். ரெண்டாவது என்ன? நம்முடைய அடையாளம் என்ன? இப்போ எபேசியர் 1:4 நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம்னு சொல்லியிருக்கல, உலக தோட்டத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? இதை நீங்க மெசேஜ் வெர்ஷன்ல படிங்க, அது ரொம்ப அழகா இருக்கு. மெசேஜ் வெர்ஷன். He is the father of our master Jesus Christ and take us to high place of blessing in him long before he laid down earth's foundation. கவனிங்க இதுக்கு என்னமா அர்த்தம்? long before அப்படின்னா மைக்ல சொல்லுங்கம்மா மோனி. long beforeனா ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி, ரொம்ப ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி. he laid down the earth's foundation அப்படின்னா இந்த உலகத்துக்கு அஸ்திபாரம் போடுறதுக்கு முன்னாடியே, அப்படிதான அர்த்தம் ஃபவுண்டேஷன். இந்த உலகத்துக்கு அஸ்திபாரம் போடுறதுக்கு முன்னாடியே he had us in mind. he had us in mind அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை எல்லாரையும் எங்க வச்சாராம்? அவருடைய மனசுல வச்சிட்டாரே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகத்துக்கு அஸ்திபாரம் போடுறதுக்கு முன்னாடியே சொல்லுங்க, நீங்க அப்பா மனசுல இருக்கிறீங்க. உங்க தொடக்கம் சொல்லுங்க, உங்க தொடக்கம் நீங்க பிறந்தப்ப கிடையாது. உங்க தொடக்கம் உலகத்துக்கு ஆண்டவர் அஸ்திபாரம் போடுறதுக்கு முன்னாடியே தொடங்கிருச்சு. சோ இப்ப நீங்களே உங்களே பார்த்து சொல்லுங்க, நீங்க உங்களை பார்த்து சொல்லுங்க, உலகத்துக்கு அஸ்திபாரம் போடுறதுக்கு முன்னாடியே அவங்க பேரை சொல்லி, ரஞ்சித் கேப்ரியல் ஆகிய நான் பிதாவின் மனசுல இருந்த. நம்முடைய அடையாளம் என்ன? உலகத்துக்கு அஸ்திபாரம் போடப்படுவதற்கு முன்பாகவே நீங்களும் நானும் அப்பா மனசுல இருந்தவங்க. இதாங்க நம்முடைய அடையாளம்.
இதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி. என்னவா நம்மளை வச்சாரு? அங்க போட்டிருக்கு கிறிஸ்துவுக்குள். படிமா. He had as in mind, had settled on us on the focus of his love. பாருங்க, அன்பை அப்படியே மேல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அங்கேயே அப்பவே, அதாவது நம்ம நல்லா இருந்தா அவன் நல்லவனா இருப்பானா அப்படின்னு பார்த்துட்டு அவன் மேல அன்பு வைப்போம், அப்படி கிடையாது. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அன்பை என்ன பண்ணிட்டார்? நம்ம மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டார். அதான் நான் ரூபிஸ்டுக்கு சொன்னேன், உங்க பையன் நல்ல மார்க் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க முத்தம் கொடுத்தீங்கன்னா நீ என்ன பண்ணல? அவன் மேல அன்பை ஃபோக்கஸ் பண்ணல. அதாவது உன் ஃபோக்கஸ் எப்படி நீ பண்ற? அவன் நல்லவனா, அவன் ஏதாவது நல்ல காரியம் செஞ்சா, அப்படி கிடையாது. நீ அன்பை ஃபோக்கஸ் பண்ணி அவன் மேல அன்பு காட்டுறத வச்சு அந்த அன்பின் உற்சாகத்துல அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். ஓகே, சோ அன்பை ஃபோக்கஸ் பண்ணிட்டாரா? ஃபோக்கஸ் பண்ணி கீழே அப்புறமா படிச்சுக்கோங்க, அப்புறமா டைம் இல்ல. அந்த 5-6 வசனங்கள்ல நம்மளை எந்த விதமா நம்மளை வச்சுட்டார் உலகத்தோட்டத்துக்கு முன்னாடி? ஏன்னா அப்பா அப்பவே நம்மள சுவிகார புத்திரர்களாக, 6ஆம் வசனம் 1:6, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். அவ்வளவுதான். அப்ப உலக தோட்டத்துக்கு முன்னாடியே நம்ம யாருங்க? அவருக்கு சுவிகார புத்திரர். ஏதோ இப்ப கிடையாது, இயேசு வந்ததுக்கு அப்புறம் கிடையாது. நம்ம என்னைக்கு இயேசுவை ஏத்துக்கிட்டோமோ அன்னைக்கு தான் கிடையாது. அன்னைக்கு நமக்கு அந்த அடையாளம் நமக்கு தெரிஞ்சது. ஆனா உண்மையிலேயே நம்ம எப்பவே நம்ம அதாவது சுவிகார புத்திரரா நம்ம மாறிட்டோம். புத்திர சுவிகார நம்ம மாறினது எப்ப? நம்மளை எப்ப மாத்திட்டாரு? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. ஆக்சுவலா நம்ம தொலைஞ்சு போயிருந்தோம். அந்த புத்திரர்களா தான் இருந்தோம், பட் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டோம். சாத்தான் நம்மளை கொண்டு போயிட்டான். தொலைஞ்சு போயிட்டோங்கிறதுக்காக நீ பிள்ளை அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை ஆண்டவர் விடவே இல்லை. சோ அதான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், உள்ள இருக்கிற நமக்கு வெளியே இருக்கிற அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம உள்ளே இருக்கிற தேவ பிள்ளைங்க, அவங்க யாரு? தொலைந்து போயிருக்கிற பிசாசு பிள்ளைங்கள். அவங்களும் ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, நாஸ்திகன் கூட, அவங்கெல்லாம் யாரு? அவனை பிசாசு பிள்ளையா பார்க்காத. குடிகாரனா இருந்தாலும் இல்ல அவன் 7 கொலை 8 கொலை பண்ணவனா இருந்தாலும் பரலோகத்தின் பார்வையில, நம்ம அப்பா பார்வையில அவனும் யாரு? நம்முடைய மாண்புமிகு மோடிஜி யாருங்க? தொலைஞ்சு போன எடுங்க, ஜெபிக்காத. மோடி எடுமாண்டவரே. இந்த மாதிரி ஜெப குறிப்பெல்லாம் கொண்டு போய் குப்பையில போட்டுருங்க. மோடிய சந்திங்கப்பா. நேற்று ஒரு அம்மா ஆதங்கத்துல சொல்லுது, ஐயா எனக்கு இதை வாய்க்க பண்ணல, தடுத்துட்டாங்க, எனக்கு கிடைக்காம ஆக்கிட்டாங்க. கர்த்தர் காலை உடைக்க வேண்டாமா? அவனை சந்திக்க வேண்டாமா? ஐயா, நான் சொன்ன சந்திக்க மாட்டாரு. நீ எப்படி அவருக்கு முக்கியமோ அதே மாதிரி அவனும் அவருக்கு முக்கியம். ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்திருக்கிற சகோதரிகளே, ரட்சிக்கப்படாத உங்க கணவரும் நீங்க எப்படி அவருக்கு முக்கியமோ அதே மாதிரி அவரும் அவருக்கு என்னது முக்கியம். இது புரியணும். உங்களை என்னைய நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் எப்ப புத்திர சுவிகாரரா மாத்திட்டாரு? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே. அப்ப நம்முடைய அடையாளம் என்ன? நான் ஒரு பாஸ்டர் கிடையாது. இந்த தனம் ஒரு டீச்சர் கிடையாது. பெர்னார்ட் பெர்லிசீஸ்டர் ஒரு பிசினஸ் பண்றவங்க, கடை வைத்திருக்கிறார்கள் கிடையாது. மல்லிகாஸ்டர் ரைஸ் மில் ஓனர்
கர்த்தர் உங்களுக்கு ரைஸ் மில் தருவார் சிஸ்டர். இவங்க 2 பேருக்கும் ஆண்டவர் நிறைய, ஒரு கடை இல்லை, நிறைய கடைகளை தந்து அந்த கடைகளுக்கு ஓனரா மாற்றுவார். பெர்னார்டோக்கும் சிஸ்டமும். சோ பிரிஸ்கிலா சிஸ்டர் வந்தாச்சா? எங்க ஒர்க் பண்றீங்க? நீங்க ஒர்க் பண்ற சிஸ்டர் பிடிஓ ஆபீஸ் உடைய மேனேஜர் பிரிஸ்கிலா. ஜிஎம். ஓகே, அடையாளம். இதெல்லாம் நம்ம செய்யற உத்தியோகம், நம்ம செய்யற காரியங்கள். ஆனா இது நம்முடைய அடையாளமா? இல்ல. போவாஸ் சூப்பரா கீபோர்டு வாசிக்கிறான், he is a musician. அடையாளமா போவாஸ்? இல்ல. கெவின் வந்து இன்ஜினியரிங் காலேஜ். கெவின் என்னப்பா? கெமிக்கல் இன்ஜினியர். இது கெவின் கெமிக்கல் இன்ஜினியர். அடையாளமா? இல்ல. சோ கவனிங்க, ஹவுஸ் வைஃப், நான் ஒரு ஹவுஸ் வைஃப், அது நம்முடைய அடையாளமா? இல்ல. ரூபி சிஸ்டர் இவங்கலாம் ஹவுஸ் வைஃப். நான் சூப்பரா டேஸ்டா சமைப்பேன், இது நம்முடைய அடையாளமா? இல்ல. ஆனா இதெல்லாம் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற உத்தியோகம். என்ன தெரியுங்களா? இதுல எதையும் நீங்க உங்க அடையாளமா வச்சீங்கன்னா ஒரு நாள் அது நம்மளை விட்டு போகுதுன்னு வைங்களேன், நமக்கு வலி தாங்க முடியாது. வலி தாங்க முடியாது. இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு அதிலேயே மூழ்கி போயிடுவோம். அதே நேரத்தில் எதிர்மறையான விஷயம், இப்ப சிலருக்கு சுகர், இது உங்க அடையாளமா? இல்ல. லோ பிபி, இது உங்க அடையாளமா? இல்ல. அல்சர், இது உங்க அடையாளமா? கிடையாது. அப்போ இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற எந்த நல்ல காரியங்களும் நம்முடைய அடையாளம் இல்ல, நமக்கு இருக்கிற சில எதிர்மறையான காரியங்களும் நம்முடைய அடையாளம் இல்ல. சோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த எதிர்மறையான காரியம் என் அடையாளம் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா அந்த எதிர்மறையான காரியத்தை ஓட ஓட விரட்டுவோம். நான் கண் தெரியாதவன், இது என்னுடைய அடையாளமா? இல்ல. அதனாலதான் கண்ணை திறக்கணுங்கிறேன். பரலோகம் போய் இல்ல, இந்த பூமியிலேயே என் கண்ணை திறங்க சாமி. ஏன்னா இது என்னுடைய ஐடென்டிட்டி கிடையாது. சோ அப்போ உங்களை யாராவது பாராட்டுறாங்க, பரவாயில்லைங்க சூப்பரா சமைக்கிறீங்க, பரவாயில்லைங்க நல்லா பாடுறீங்க அப்படின்னா இது அடையாளம் இல்லை அப்படி சொல்லக்கூடாது. அதை கேட்கும் போது நம்ம சந்தோஷப்படலாமா? படலாம். அதை நம்ம செலிப்ரேட் பண்ணலாமா? படலாம். ஓகே, நல்லது. ஆனா அதிலேயே இந்த மயங்கி போயிடக்கூடாது. நமக்கு தெரியணும், இதுல எதுவுமே என் அடையாளம் இல்லை. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு அடையாளம், நான் முன்குறிக்கப்பட்ட அப்பாவுடைய பிள்ளை. ஒரு அடையாளத்தை தவிர மீதி எதை நீங்க அடையாளமா வச்சீங்கனாலும் அது அவுட் ஆயிரும், அது வேலைக்கு ஆகாது. வேலைக்கு ஆகாது. பக்கத்தில் இருக்கவங்கள கண்ணத்தை தட்டி சொல்லுங்க, அடையாளத்தை எது மேலேயாவது வச்சிருக்கியா? கேளுங்க கேளுங்க கேளுங்க. பக்கத்தில் இருக்கவங்க கண்ணத்தை, அடையாளத்தை எங்கேயாவது வச்சிருக்கீங்களா? இனி வைக்காதீங்க, வைக்காதீங்க. நமக்கு ஒரே ஒரு அடையாளம் தான். என்னது? அவர் நமக்கு அப்பா, நான் அவருக்கு பிள்ளை. அது எந்த பிள்ளை? முன்குறிக்கப்பட்ட தேவ பிள்ளை. 4வது மேட்டர். ஓகே, பரிசுத்தத்துக்கு எதிர்மறையா, பரிசுத்தத்துக்கு எதிர்மறையா இருக்கிறது என்னங்க? இப்போ உங்களுக்கு புரியும். அந்த முதல் குறிப்பை பாத்தீங்கன்னாவே புரியும். பரிசுத்தத்துக்கு எதிர்மறையானது பாவம் இல்ல. அங்க ஒரு நம்ம பாக்குறோம், பரிசுத்தத்தினுடைய விளக்கத்துல அசாதாரணமானதுன்னு பாக்குறோம்.
அப்ப பரிசுத்தத்துக்கு எதிர்மறையா இருக்கிறது என்ன? சாதாரணது. பரிசுத்தத்துக்கு எதிர்மறையானது பாவம் கிடையாது. நீங்க சாதாரணமா எல்லாரும் கவலைப்படுற மாதிரி நீங்க கவலைப்படுறது, எல்லாரும் அழுகிற மாதிரி கண்டதுக்கும் அழுதுகிட்டு, எல்லாரும் எதையாவது ஒண்ணு சில்லி மேட்டர்ஸ்க்கெல்லாம் புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு இப்படி இருக்காங்க பாருங்க. இப்படி நீ ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாலே நீ என்ன இல்லை. ஓகே, விபச்சாரம் செய்ய வேண்டாம், பொய் சொல்ல வேண்டாம், களவெடுக்க வேண்டாம், அதெல்லாம் ஒன்னும் செய்ய வேண்டாம். அதெல்லாம் இங்க மேட்ரே இல்ல, இங்க சீன்லயே கிடையாது. நீ ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஒரு ஊசி ஒன்ன குத்துனா கூட உனக்கு தாங்க முடியல, உனக்கு வலிக்குது, அதை நீ பெரிய இஷ்யூ ஆக்குற அப்படின்னா உங்களுக்கு இன்னும் எது புரியல? பரிசுத்தம்னா என்னன்னு உங்களுக்கு புரியல. ஓகே, பாவங்கிறது அது இடையில வந்த மேட்டருங்க. அது இடையில வந்த மேட்டரு. கவனிங்க, கெவின் ஒரு 3 பேர் அனுப்புங்கப்பா. ஒரு 3 பேர் வாங்க பசங்க, சீக்கிரம். ஒரு 3 பேர், ஒரு 4 பேர் வாங்களேன். 4 பேர் வாங்க. வந்தாச்சா? ஓகே வாங்க. அதுல ஒரு 3 பேர் அப்படியே உங்களை ஒருத்தர் அரவணைங்க. அப்படியே அரவணைச்சிருந்துங்க. ஒருத்தர் மட்டும் தனியா நில்லுங்கப்பா. தனியா நிக்கிறீங்களா? ஓகே, அரவணைச்சிருந்துங்கப்பா. இமேஜ் ஸ்கேல் கொடு போவாஸ். அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்திட்டேன். இப்ப நான் தான் மனுஷன். உங்க நடுவுல என்ன அப்படி வச்சு அரவணைச்சுக்கோங்க. இப்ப நான் தான் மனுஷன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிருக்காங்க? என்ன இப்போ நல்லா நல்லா எப்ப நல்லா அரவணைங்கப்பா. நல்லா டைட்டா. அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்திட்டேன். இப்போ ஏதேன்ல சாத்தா என்ன பண்ணிட்டான்? பழத்தை பத்தி பேசி, கெவின் இப்ப கையை பிடிச்சி அப்படியே இவங்களை விட்டு வெளியே இழுங்க. அப்படியே இப்ப என்ன பண்ணிட்டாங்க? இப்படி என்னை விட்டு இழுத்து கொண்டு இப்ப அவங்க 3 பேருக்கு, நீங்க அரவணைச்சுங்கப்பா, அவங்க 3 பேருக்கும் எனக்கும் நடுவில் இப்ப இவர் வந்துட்டார். இவர் பேரு பாவம். இவர் தான் பாவம். இப்போ நான் பழத்தை சாப்பிட்டு இப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த அரவணைப்பை விட்டு அவங்க என்ன தள்ளல, நானாவே என்ன பண்ணிட்டேன்? வெளியே வந்துட்டேன். அவங்க தேடி தேடி தான் வர்றாங்க. ஆதாமே எங்க இருக்க, என்னப்பா செஞ்ச அப்படின்னு அவங்க தேடி தேடி தான் வர்றாங்க. ஆனா நான் எங்க தான் நிக்கிறேன்? நானா பிரிஞ்சு வெளியே நிக்கிறேன். இப்ப எனக்கும் அவங்களுக்கும் நடுவில் இங்க நிக்கிறது என்னது? பாவம். இப்ப மெயினான மேட்டர் உறவு போயிடுச்சு. இப்ப நான் வெளியே வந்துட்டேன். இப்போ இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும். ஜீசஸ் ஆக்கிலா பிரதர் வாங்க. இப்போ ஏசப்பா வர்றார். என்னை எப்படியாவது மீட்டு எடுக்கணும், அதாவது என்னை எப்படியாவது அங்க உள்ள கொண்டு போகணும், இப்பவும் அந்த அரவணைப்புக்குள்ள கொண்டு போகணுங்கிறதுக்காக இப்ப ஜீசஸ் வர்றார். இவர் தான் ஜீசஸ். இப்ப வந்துட்டார். வந்துட்டு இப்ப எனக்கும் அவங்களுக்கும் நடுவுல தடையா நிக்கிறது என்னது? பாவம். கெவின் இல்லப்பா. இப்ப எனக்கும் அவங்களுக்கும் நடுவுல தடையா நிக்கிறது என்னது? பாவம். ஆனா இவர் வந்தது எதுக்காக? இப்ப இயேசு மனுஷனா வந்துட்டார். எதுக்காக வந்திருக்காரு? மெயினா அந்த உள்ள அந்த அரவணைப்புக்குள்ள இருந்து பாருங்க, அந்த அரவணைப்புக்குள்ள என்ன கொண்டு போகணும். அதான் மெயின் மேட்டர். உறவுக்குள்ள கொண்டு போகணும். ஏன்னா உறவு தான் பரிசுத்தம், அன்பு தான் பரிசுத்தம். அந்த அன்புக்குள்ள கொண்டு போகணும். பட் இப்ப இடையில பார்த்தா குறுக்க நிக்கிறது என்னது? இப்போ இந்த பாவத்தை ஒரு தள்ளு தள்ளி என்ன அப்படியே உள்ள கொண்டு போயிருங்க. பாவத்தல்லுங்க அப்படின்னு அவர் தள்ளி இப்ப என்ன பண்றாரு? இந்த அரவணைப்புக்குள்ள கொண்டு போயிட்டார். அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்திட்டேன். அப்ப மெயின் மேட்டர் என்ன உறவுக்குள்ள கொண்டு வந்ததா, பாவத்தை தள்ளினதா? உறவுக்குள்ள அவர் இயேசு வந்தது எதுக்காக? வார்த்தை மாம்சமானது எதுக்காக? ஆனா அதுல சைட் ட்ராக்கா வந்த ஒரு மேட்டர் என்னது?
பாவம் குறுக்க நிக்குது, சேர் மாதிரி அது குறுக்க நிக்குது. அது என்ன பண்ணிட்டாரு? தள்ளி உறவுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. கைய தட்டு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா இன்னைக்கு சபை என்ன பண்ணிடுச்சுன்னா, இயேசு வந்ததனுடைய பிரதான நோக்கமே என்னது? பாவத்தை தூக்க, பாவத்தை அகற்ற, பாவத்தை அகற்ற, பாவம் 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 பாவத்தை ரொம்ப ஓவர் பில்டப் கொடுத்து இன்னைக்கு வாழ்க்கையே பாவமா போச்சுங்க. சோ பாவம் பாவம் பாவம்னு அது தள்ளிவிடப்பட்டு அது கதையை முடிச்சிட்டாரு. அந்த முடிச்ச அதை பெரிய மேட்டர் ஆக்கி இன்னைக்கு எல்லாருடைய மைண்டுமே பார்த்தா ஒரு ஹை திங்கிங்கே வரமாட்டேங்குது. ஒரு மனசுல ஒரு ஹை லெவல் திங்கிங்கே வரமாட்டேங்குது. சபையே, நம்மலாம் ஒரு குடும்பம், நம்ம ஒரு எக்லீசியா. நம்முடைய திங்கிங் மாறட்டும், நம்முடைய மைண்ட் மாறட்டும். சோ இயேசு வந்ததே இழந்த உறவை திரும்ப கொண்டு வர்றதுக்கு. அதுக்கு இடையில ஒரு மேட்ரு. ஸ்டாலின் வந்து எண்ணூருக்கு வந்தாருன்னா இருக்கிற ரோடுல இருக்கிற மேடு பள்ளத்தை சரிப்படுத்தி எல்லாம் கரெக்ட் பண்ணிடுவான் அவர் வரும்போது. அவர் ஏதோ ஒரு காலேஜை திறந்து வைக்க வந்திருப்பார். சோ காலேஜை திறந்து வைக்க வந்ததான் மெயின் மேட்ரு. இதெல்லாம் சைட் மேட்ரு. என்னது? அந்த மேடு பள்ளங்களை. ஆனா சைட் மேட்டர் சபை என்ன வாக்கிடுச்சு? மெயின் ஆக்கிட்டு மெயின் மேட்டர் விட்டுச்சு. So brothers and sisters, மூணாவது மேட்டர் என்ன சொன்னேன்? சோ பரிசுத்தத்துக்கு எது என்னது? பாவம் கிடையாது. என்னது? சாதாரணமான வாழ்க்கை வாழ்றது. எல்லாரும் போல அழுதுகிட்டு, எல்லாரும் போல கவலைப்பட்டுக்கிட்டு, எல்லாரும் போல பயந்துகிட்டு, எல்லாரும் போலவே ஒரு காரியத்துல சண்டை போட்டுக்கிட்டு, சோத்துக்கும் குழம்புக்கும் கறிக்கும் மீனுக்கும் சண்டை போட்டுக்கிட்டு, எனக்கு பீஸ் வரல, உனக்கு பீஸ் வரல அப்படின்னு. பீஸ்னால பீஸ்ஃபுல் இல்லைங்க. அப்படி சண்டை போட்டுக்கிட்டு சோ விபச்சாரம் செய்யாம, கொலை செய்யாம, பொய் சொல்லாம, ஈயெறும்பு கூட துரோகம் பண்ணாம இருக்க ஒருத்தன் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, நான் உன்னை நேசிக்க நீ இடம் கொடுப்பையா அப்படின்னு கேட்டு அவன் நேசிக்க இடம் கொடுக்கல அப்படின்னா அவன் வாழ்க்கையில என்ன இல்லைன்னு அர்த்தம். இத்தனை அவன் செஞ்ச அவன் வாழ்க்கையில என்ன இல்ல? பரிசுத்தம் இல்ல. ஆனா இந்த அன்பை உணர்ந்துட்டவங்க கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா இந்த சில்லித்தனமா இருக்கிற இந்த பாவம், விபச்சாரம் பண்றது, போய் சொல்லாம, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் மேட்டர். அது அவங்களுக்கு செய்யவே முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஓகே, நாலாவது விஷயம். நாலாவது என்ன? ஓகே, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். பழைய உடன்படிக்கையில தண்டனையும் பரிசுத்தமும் கல்யாணம் பண்ணிருக்கு. ஓகே, பழைய உடன்படிக்கை இருக்குல்ல, மோசேயோடு பண்ணப்பட்ட அந்த உடன்படிக்கை இருக்குல்ல, அந்த உடன்படிக்கையில எதுவும் மேரேஜ் பண்ணி வச்சிட்டார் ஆண்டவரே? பரிசுத்தத்தையும் தண்டனையும் ரெண்டையும் மேரேஜ் பண்ணி வச்சிட்டார். அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் பிரம்பை எடு, பிரம்பை கையாளாதவன் மகனை பகைக்கிறான், நீ பிரம்பினால் அடி அவன் சாக மாட்டான் அப்படின்லாம் போட்டிருக்கு. சோ பரிசுத்தம், ஒழுங்கு, இதெல்லாம் ஒரே இதுல வருது, ஒரே ட்ராக்ல. சோ பரிசுத்தம், ஒழுங்கு, இதையும் தண்டனையும் மேரேஜ் பண்ணி வச்சிட்டார். இயேசு கல்வாரிக்கு வந்த உடனே, சிலுவைக்கு வந்த உடனே என்ன நடந்துச்சு? இப்போ இந்த பரிசுத்தங்கிற விஷயத்தை தண்டனையிலிருந்து டைவர்ஸ் பண்ணி இந்த பரிசுத்தத்தை எதோட மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னா, அன்புங்கிற மேட்டரோட மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு. உலக தோட்டத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு.
ஆனா பழைய ஏற்பாட்டுல பழைய உடன்படிக்கை நிமித்தமா மக்களே இந்த உடன்படிக்கையை கேட்டு வாங்கினதுனால அங்க அப்படி மேரேஜ் பண்ணி வைக்க வேண்டியதாயிருச்சு. இப்ப திரும்ப அதை பிரிச்சு இப்ப தண்டனையும் பரிசுத்தமும் ஒன்னா கலந்து இல்ல, இப்ப தண்டனையை தூக்கி போட்டாரு. இப்ப எதுவும் கலந்து இருக்கு, எது இணைஞ்சிருக்கு? அன்பும் பரிசுத்தமும். நீ தப்பு செஞ்சா ஆண்டவர் உன்னை குத்துவார், வெட்டுவார், அடிப்பார், உன்னை கொல்லுவாரு. இது பழைய ஏற்பாட்டுக்கு ஓகே, புதிய ஏற்பாட்டுக்கு கிடையாது. நீ தப்பு செஞ்சா உன்னை மன்னிப்பார், அவருடைய அன்பினால திரும்ப அந்த தப்பை செய்யாம இருக்க அவருடைய அன்பு உன்னை நெருக்கி ஏவும். இதுதான் புதிய ஏற்பாட்டு பிரசங்கம். எங்க அப்ப நாங்க உங்களை பாவம் செய்ய சொல்றோமா? பாவம் செய்யறதை என்கரேஜ் பண்றோமா? சோ பெரம்பை எடு, பெரம்புனால அடி அப்படிங்கிறது பழைய உடன்படிக்கை. தண்டனையின் பிரம்பு மதியினத்தை இது பண்ணும். நீதிமொழிகளை கூட ஒரு வசனம் இருக்குல்ல, 20 கடைசி நினைக்கிறேன். அதாவது என்னது, உள்ளத்தில் உரைக்கும் அடிகள் காயங்கள் எல்லாம் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். அப்படி ஒரு வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீதிமொழிகள் 20 கடைசியா, 20 கடைசியில அப்படி ஒரு வசனம் இருக்கு. 20:30 என்ன இருக்கு? காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்குற துடைக்கும். இது பழைய ஏற்பாட்டுல, பழைய உடன்படிக்கையில இந்த மேட்டர். ஆனா புது உடன்படிக்கையில அடியையும் பரிசுத்தத்தையும் ஆண்டவர் இணைக்கல, அன்பையும் பரிசுத்தத்தையும் தான் இணைச்சு வச்சிருக்காரு. அன்பு பரிசுத்தம். சோ செய்த தப்ப இனி செய்யாம இருக்க நம்மளை நெருக்கி ஏவுகிறது தண்டனை அல்ல, அன்பு. சோ உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற வியாதி, பலவீனம், இல்ல வேற ஏதோ ஒரு பொருளாதார பிரச்சனை, இது எதுவாக இருந்தாலும் நீ செய்த தப்புக்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனை இல்ல. அப்ப நம்ம தைரியமா ஆண்டவர்கிட்ட எதை நம்ம கேட்க முடியும்? வியாதிப்பட்டிருந்தா சுகத்தை தைரியமா நம்ம கேட்கணும். வறுமையில இருந்தா செழிப்ப ஆண்டவர்கிட்ட தைரியமா கேட்கணும். ஏன்னா இந்த புதிய ஏற்பாட்டை நம்ம ஆண்டவர் நம்மளை தண்டிச்சு சரிப்படுத்துறவர் கிடையாது, அன்பினால் நம்மை சீர்படுத்துகிறவர். நான் முடிக்க போறேன். கரெக்டா ஒரு 1/4 மணி நேரம் வொர்ஷிப் பண்ணிட்டு பாஸ்டர் கையில நான் கொடுக்க போறேன். எபேசியர் 6:3 பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல படிங்க. பிள்ளைகளே, பெற்றோர்களே அப்படின்னு இருக்குல்ல, பெற்றோர்களே, பிதாக்களே. தமிழ்ல படிச்சிருங்க, அப்புறம் பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல வாசிமா மோனி. எபேசியர் 6:3 படிங்க. தமிழ்ல படிச்சிருங்க முதல்ல. எபேசியர் 6:3 படிங்க. 4ஆம் வசனம் மாஸ்டர். பிதாக்களே, 4 பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. சிட்சை இங்க ஒரு வார்த்தை வந்துருச்சுல, சிட்சை. ஏன்னா எபிரேயர் 12லயும் தேவன் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவன் என்ன செய்யறாரு? சிட்சிக்கிறாரு. இதை வச்சுதான் அவர் அடிப்பார். இன்னைக்கு சபையில ஊழியக்காரங்க அப்படி டென்ஷன் ஆகி, கிட்டார் வாசிக்கிறையா ஜாக்கிரத அப்படின்னா நீங்க ஏன் பிரசங்கம் பண்றாங்க? மிரட்டியே ஏன் பிரசங்கம் பண்றாங்கன்னா இந்த மேட்டர் புரியல. ஓகே, இப்ப படிங்கம்மா. பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல அதே எபேசியர் 6:4. Fathers, don't exasperate your children, but raise them up with loving discipline. அது என்ன டிசிப்ளின்ங்க? loving discipline. அப்படினா என்ன அர்த்தம்? டிசிப்ளினோட எதுமா சேர்ந்திருக்கு மோனி? அன்பு சேர்ந்திருக்கு. உன் பிள்ளைய நீ எப்படி டிசிப்ளின் பண்ணணும், எப்படி ஒழுங்குபடுத்தணும், அவனை எக்ஸாஜரேட் பண்ணி அவனை ஒரு மாதிரி அவனை ஒரு கோபத்துக்கு ஆளாக்காம நீ அவனை அன்புனால டிசிப்ளின் பண்ணு. and counsel, அன்புனால அவனுக்கு ஆலோசனை கொடு. that brings the revelation of our Lord.
ஆண்டவரை பத்தின வெளிப்பாடு அவனுக்கு சொல்லு. அவ்வளவுதானா? ஓகே. சோ அன்புனால நீ அவனை டிசிப்ளின் பண்ண. சோ புது உடன்படிக்கையில அன்பும் பரிசுத்தம் என்ன செஞ்சிருக்கு? சேர்ந்திருக்கு. அப்ப புதிய ஏற்பாட்டுல பரிசுத்தம் என்பது பயத்தினால நம்ம வாழ்றது இல்ல, ஆண்டுடைய அன்பை உணர்ந்து உணர்ந்து வாழ்றது. கடைசியான விளக்கத்தை சொல்றேன். திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகுதல்னா விளக்கம் என்ன? 2 பேதுரு 1:3-4 அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகுதல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அன்புக்கு பிதா இயேசுவோடு சேர்ந்து நம்மையும் பங்குள்ளவர்கள் ஆக்கிட்டார். வசந்த படிங்க 2 பேதுரு 1:3-4. 2 Peter 1. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய பாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. திவ்ய பாவத்துக்கு பங்குள்ளவர்கள் என்ன அர்த்தம்னா, இயேசுவை பிதா எப்படி நேசிக்கிறாரோ அதே மாதிரி ஒரு அடி கூட குறையாம உங்களை என்னை நேசிக்கிறார். இந்த அன்பை நம்ம உணர்ந்து உணர்ந்து இந்த அன்பை நம்ம உள்வாங்கி 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 அந்த அன்புல அப்படியே மயங்கி அவருடைய முத்தத்துல மயங்கி, நான் சொன்னல இந்த முதல் விளக்கம் தான், எத்தனை பேர் என்ன நேசிச்சாலும் என் அப்பா வச்சிருக்கிற அன்பு எப்படிப்பட்டது? வித்தியாசமானது, தனித்துவமானது, அசாதாரணமானது. நான் பன்னியோட இருந்துட்டு வந்தா கூட என்ன அவர் முத்தம் கொடுக்க என்ன செய்ய மாட்டாரு? தயங்க மாட்டாரு. கட்டின மனைவி வேணா தூக்கி எறியலாம், அல்லது கட்டின கணவர் வேணா நீ எனக்கு வேண்டாயா, நீ பன்னி கூட போயிட்டு வந்துட்ட, நீ வேண்டாம், பன்னியோட இருந்து பன்னி திங்கிற தவிட சாப்பிட்டுட்டு வந்துட்ட, பன்னியோட பன்னி மேய்ச்சிட்டு வந்திருக்க, அந்த ஸ்மெல் வருது, நீ எனக்கு வேண்டாம், போய் குளிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் வேணா பார்க்கலாம் அப்படின்னு கணவன் சொல்லலாம், இல்ல மனைவி சொல்லலாம், இல்ல எழுத்தின்படி உன்னை பெத்தவங்க கூட அப்படி சொல்லலாம். ஆனா கிருத்திக்கு உன்னை யார் அப்படி சொல்ல மாட்டாங்க. கிருத்திக் சத்தமா சொல்ல, ஏசப்பா அப்படி என்ன செய்ய மாட்டாரு? சொல்ல மாட்டாரு. இன்னும் சொல்ல போனா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதா அப்படி சொல்ல மாட்டாரு. அதனாலதான் பைபிள்ல நீங்க பாருங்க, புதிய ஏற்பாட்டுல பரிசுத்தமும் சமாதானமும் சேர்ந்தே இருக்கும். எபிரேயர் 12:14 நினைக்கிற, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்ற வசனத்தோட பாருங்க, அங்க சேர்ந்து இருக்கும், யாவரோடும் சமாதானமாயிருங்கள். எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். இவ்வளவு நல்ல ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோங்க. நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறோம். காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாழுதத நீ மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாழுதத நீ மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் உடைக்கப்பட்டு கிடந்தேன், என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தது நான் மறக்கலையே. உண்மையிலே இந்த அன்பை நீங்க உணர்ந்தீங்கன்னா, நீங்க தொடச்சு விட்டது நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனம் இருந்தாலும் இயேசுவா போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே.
நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. கீழே விழுந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே. என்ன மனுஷ மறந்து நீங்க விட்டு கொடுக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கையும் மையுமா பிடிக்கப்பட்டாலே அவ வந்து இந்த பாட்டு அவளுக்கு தெரியுதுன்னு வைங்களேன். சும்மா சாதாரணமா பாடிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இந்த பாட்டு அந்த அம்மாவுக்கு தெரியுது. நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரியும் திரியை அணைக்காதவர். நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரியும் திரியை அணைக்காதவர். தேவரின் என் விளக்கை ஏற்றிவிட்டீர், இருளை வெளிச்சமாக மாற்றிவிட்டீர். தேவரின் என் விளக்கை ஏற்றிவிட்டீர், இருளை வெளிச்சமாக மாற்றிவிட்டீர். நீர் அன்பு நிறைந்தவர், நீர் இரக்கம் நிறைந்தவர், மனதுருக்கம் நிறைந்தவர் ஏசப்பா. நீர் அன்பு நிறைந்தவர், நீர் இரக்கம் நிறைந்தவர், மனதுருக்கம் நிறைந்தவர் ஏசப்பா. இரக்கத்தின் ஐஸ்வர்யமே ஏசப்பா, உம்மை போல தெய்வம் யாரும் இல்லப்பா. இரக்கத்தின் ஐஸ்வர்யமே ஏசப்பா, உம்மை போல தெய்வம் யாரும் இல்லப்பா.